ஒரு பொண்ணு அவளோட கணவரை உயிருக்குயிரா நேசிக்கிறா. அப்படி உயிருக்குயிரா நேசிச்ச கணவரை அவளோட கையாலேயே கொலையும் செய்யறா. அந்த கொலைக்கு அப்புறமா அவ ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியாவே இருக்கிறா. அந்த அமைதிக்கு பின்னாடி அப்படி என்ன மர்மம் இருக்கு? அந்த பொண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச மர்மத்தை சுத்தி தான் இந்த கதை நகருது. தி சைலண்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ். இந்த கதை 33 வயசு அலிஷா. அலிஷா ஒரு ஃபேமஸ் பெயிண்டர். சுத்தி உள்ளவங்களை பொறுத்தவரையும் அலிஷா ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா திடீர்னு ஒரு நாள் நைட்டு அலிஷா அவ கையாலேயே அவளோட கணவரை சுட்டு கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவ ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியல. அவ பேசினா மட்டும்தான் அன்னைக்கு நைட்டு அவ லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்றது தெரியும். அவ ரொம்பவே நேசிச்ச ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது? இந்த கொலை நடந்த சில வருஷங்களுக்கு அப்புறம் தியோன்ற ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் இவளோட கேஸ படிக்கிறாங்க. இந்த கேஸ்ல ரொம்பவே ஆர்வம் அவருக்கு வருது. இவர் அலிஷாவை அவரால் கண்டிப்பா பேச வைக்க முடியும்னு நம்புறாரு. அதே மாதிரி அவளோட கேஸை ரீஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அலிஷாவை பேச வைக்கிறதுக்கான செயல்கள்ல ஈடுபடுறாரு. அப்படியே இந்த கதை நகருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்ட்ரியும் அன்ஃபோல்ட் ஆகுது. உண்மையா அந்த நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரிய வருது. இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர்லாம் உங்களுக்கு படிக்க பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த புக்கை சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நானுமே இந்த புக்கை இன்னும் ஃபுல்லா படிச்சு முடிக்கல. கரண்ட் ரீட்ல இந்த புக்கை தான் நானுமே ரீட் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் கரண்டா இந்த புக்கை